நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் வீட்டுக்காரர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? சரி, அப்புறம் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் இப்பவே வரேன். சார், என்னையா இப்ப அரெஸ்ட் பண்ண ஆளோட காரை கொண்டு வந்திருக்கேன் சார். அது இங்கே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏதாவது இருந்தா எனக்கு கால் பண்ணு. சரிங்க சார். சார், நீங்க என்ன வீட்டுக்கு போகலையா? நான் என் வீட்டுக்கார கொஞ்சம் பார்க்கணும். எதுக்கு? அப்பாவை பார்க்காம பொண்ணு ரொம்ப அழறா. அதுக்காக குழந்தைய இங்கேயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க வீட்டுக்கு போங்க. என் வீட்டுக்கார ஒரு முறை பார்த்தா போதும். சரி சரி, 2 நிமிஷத்துக்குள்ள பேசிருங்க. போங்க. அழாத செல்லம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுந்தோ. நீ இனிமே பொண்ணை வச்சுக்கிட்டு இங்க இருக்க முடியாது. நான் எங்கெங்க போறது? அப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. வரட்டும், அப்புறம் யோசனை பண்ணலாம். ஆனா அது வரைக்கும் பரவாயில்லங்க, இங்கதான் ஆளுங்களும் வெளிச்சமும் இருக்குல்ல. நீ இந்த ராத்திரியில குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா வெளியில என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பரவாயில்லங்க. அப்பா உடனே கிளம்பி வரேன்னு சொன்னாரு. அம்முக்கு பசிக்குது போல இருக்கு. இல்லங்க, ஏற்கனவே பிஸ்கட் கொடுத்துட்டேன், அது போதும். நீ என்ன சாப்பிட்ட? எனக்கு எதுவும் வேண்டாம். இந்து, நீங்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? பசிக்கல. அதேதாங்க எனக்கும். அழாதம்மா, அப்பா வந்துருவாரு. அழாதம்மா. இங்க பாருமா, நாங்க இங்க நிம்மதியா வேலை பார்க்க வேணாவா? குழந்தைய கூட்டிட்டு வெளியே போங்க. போங்க. உட்கார்ந்திருக்க? பாப்பா அழறதுனால உட்கார்ந்திருக்கேன். அதுக்கு கார்லயா உட்காருவ? இது என் வீட்டுக்காரோட காரு. அதெல்லாம் முன்னாடி.
இப்போ இது போலீஸ் கஸ்டடியில இருக்க கார். இறங்குமா. மேடம், கார்ல இருந்து இறங்கு. குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும் மேம். சரி, இறங்கி வாமா. பின்னாடி வராண்டால கொஞ்சம் இடம் இருக்கு. அங்க போய் குழந்தைக்கு பால் கொடு. உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கான இடம் அங்க இருக்கு. சரிங்க. சரி வா, அந்த இடத்த காட்டுறேன். என்னாச்சுப்பா? என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. நெஞ்சிலியா? ஐயோ சார், சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சார் வாங்க சார். என்னாச்சு? தெரியலையே, வாங்க. என்னையா? சார் இவர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. ஹார்ட் அட்டாக்கா இருக்கும். என்னப்பாச்சு? நெஞ்சுக்குள்ள ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே வலிக்குதா இல்ல பொய் சொல்றியா? உண்மைதான் சார். உடம்பெல்லாம் வேர்க்குது பாருங்க. உன் சர்டிபிகேட்லாம் தேவையில்ல. தண்ணி குடிக்கிறியா? சார் கொஞ்சம் பொய் சொல்றான் தான் நினைக்கிறேன். நீ எதுக்கு வெளியே போய் அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு வா. சரிங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். சார் சார் தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? எடுத்துட்டு வருவா. இல்ல வேண்டாம். என்னங்க? அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்குமா? அவன் பொய் சொல்றான் தான் நினைக்கிறேன். எங்க வலிக்குதுங்க? இங்கதான் வலிக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சார். எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்? இது சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். தண்ணி குடிச்சா சரியா போயிடும். இல்ல, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாருல்ல. ஒண்ணு இல்லம்மா, அப்படி வலி அதிகமா இருந்தா இப்படி ஸ்டெடியா நிப்பாரா என்ன? அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அதுக்கு அவசியமே இல்ல. அத நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்னங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சார். எஸ்ஐ சொல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்பனா எஸ்ஐக்கு கால் பண்ணுங்க. சார் இப்ப தூங்கி இருப்பாரு. அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க போ. பண்றேன் சார். சரிங்க சார். கஸ்டடியில இருக்க ஒரு ஆளுக்கு ஸ்டேஷன்ல வச்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் உங்களோட டியூட்டி. சார் 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 ரொம்ப வலிக்குதா? சார் இருங்க சார் இருங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிற உரிமை போலீஸ்க்கு இருக்கு. இல்லைன்னா கோர்ட்ல ஆஜர் பண்ணும்போது நாங்க அந்த தகவல் அங்க சொல்லுவோம். என்னங்க? நான் எஸ்ஐக்கு கால் பண்ணேன். டாக்டரை இங்க வர வச்சு பாத்துக்கலான்னு சொல்லிருக்காருமா. சாரே டாக்டர் கால் பண்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு அடம் பிடிக்கிறீங்கல்ல? என்னங்க? டாக்டர் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க? வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அம்மாங்க அம்மாங்க தூங்குறா. அந்த லேடி போலீஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. வலி எப்ப ஆரம்பிச்சது? கொஞ்சம் முன்னாடி தான் சார். சரி, எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு 1 hour இருக்கு. இதுக்கு முன்னாடி செஸ்ட் பெயின் வந்திருக்கா? இல்ல டாக்டர். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா டாக்டர்? வெயிட், ஸ்மோக் பண்ணுவீங்களா? இல்ல சார். ட்ரிங்க்? இல்ல டாக்டர். ஓகே, ஹார்ட் பீட்லயும் பல்ஸ்லயும் வேரியேஷன் எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. மஸ்குலர் பெயின் தான், இருந்தாலும் மெடிசன் கொடுக்குறேன், சரியாயிடும். நான் அப்புறமா வரேன். நான் தான் சொன்னேன்லம்மா, இவ்வளவுதான். எந்த அளவுக்கு நீயும் சத்தம் போட்ட. வா போலாம்.
என்னங்க இப்ப வலி குறைஞ்சிருக்கா? உள்ள போ. உள்ள போ. வாமா டாக்டரை பார்ப்போம். டாக்டர் கொடுக்க பணம் இருக்கா? இல்ல. பின்ன எப்படி? இவரோட பர்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுல இருந்து எடுத்து கொடுத்துருவோம். சரி நீ வாமா. வாங்க. என்னங்க நீ போ. சார் சார் டாக்டர் என்ன சார் சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இந்தப்பா. சார் ஒரு நிமிஷம் இருங்க. இந்தமா. அப்பா. என்னம்மா இங்க? அப்பா என்னாச்சுன்னு சொல்லு. என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் நேத்தே நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அந்த கனகாம்பரம் ஆள் இல்லாத நேரமா பார்த்து என்ன தொந்தரவு பண்ண வந்தான். என்ன அங்கேயும் இங்கேயும் தொட்டான். என்னால தப்பிக்க முடியாம போனதும் நான் அவனை தள்ளி விட்டேன். அத பார்த்துட்டு தான் என் வீட்டுக்காரங்க வந்தாரு. சரி அப்புறம்? நாங்க அப்பவே அங்க இருந்து கிளம்பிட்டோம். வர வழியில போலீஸ் எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. கனகாம்பரம் செத்து போயிட்டது எங்களுக்கு அப்பதான் தெரியும். ஐயோ, அப்புறம்? என் வீட்டுக்காரர் நான் தான் பண்ணேன்னு அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை காப்பாத்தாதான் அருண் குற்றத்தை ஏத்துக்கிட்டாரு. ராத்திரி திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு. ஐயோ, ஹாஸ்பிட்டல் கூட்டி போனீங்களா? இல்ல, போலீஸ்காரங்க ஒத்துக்கல. கடைசியில நான் கோவப்பட்டதுக்கு அப்புறம் டாக்டர் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. செக் பண்ணிட்டு பிரச்சனை இல்லன்னு தான் டாக்டர் சொன்னாரு. சரி, அருண் இப்ப எங்க இருக்காரு? லாக்அப்ல. வாமா. இப்ப பார்க்க முடியுமா? நான் கூப்பிடுறேன். சரிங்க சார். சார் எங்க போறீங்க? இவரு என்னோட அப்பா சார். அதுக்கு? சார், எனக்கு இப்பதான் தகவல் தெரிஞ்சது. நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். எனக்கு அருணை கொஞ்சம் பார்க்கணும். இது ஒன்றும் சத்திரம் இல்ல, வரவங்களும் போறவங்களும் உள்ள போயிட்டு வர்றதுக்கு. அது வந்து சார் பார்க்க முடியாதுங்க சார். நான் அதிகமா பேச மாட்டேன் சார். ஜஸ்ட் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஏங்க, சார் வராம எதுவும் நடக்காதுங்க. ஓரம் போய் நில்லுங்க, அந்த பக்கம் போய் நில்லுங்க. சார் 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 நான் அருணோட சார். பாருங்க சார், போக கூடாது. இப்படி வாங்க. அந்த நகை திருட்டு கேஸ் குற்றவாளியை கோர்ட்டு கொண்டு போயிட்டீங்களா? போயிட்டாங்க சார். இன்னைக்கு மார்க்கெட் உண்டுல, சந்திரன் அங்க டியூட்டிக்கு போக சொல்லு. ஓகே சார்.
சார் நேத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த அந்த பையனோட மாமனார் இங்க வந்திருக்காரு. அந்த ஆள் தான் வெளியில நிக்கிறாரா? ஆமா சார். சரி வர சொல். சரிங்க சார். சார். சார் நான் தெரியுது. உங்க பேர் என்ன? சுகுமாரன். உங்க மருமகன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியும்ல, ரொம்ப டேலண்ட் தான். சார் அது சொல்லுங்க சார். அருண் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஆளை கொன்னுட்டாரு, அதானே? அது தெரியாம நடந்த விபத்து சார். யோ, செத்து போனவன் திரும்பி வர போறானா? அருணுக்கு நேத்து ராத்திரி உடம்பு சரியில்லை. அவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. டாக்டரை இங்க கூப்பிட்டு தான் செக் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லியும் யாரும் கேட்கல சார். இங்க பாருமா, டாக்டர் நான் சொல்லி தான் இங்க வந்தாரு. இப்பதான் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சார் இருந்தாலும் நெஞ்சு வலியாச்சு, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் சார். உங்க சட்டத்திலயும் அதுக்கு இடம் இருக்குல்ல சார். நீ எந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு சட்டம் சொல்லி தர வேண்டாம். சார், அப்பா சொல்ல வந்தது. உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ நாங்க அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். போங்க, வெளியில உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல சார், அது வந்து யோ, சொல்றது உனக்கு புரியலையா? அப்பா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஓ அப்படியா? இந்த ஆள் ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? அவருக்கு யாரோ கால் பண்ற மாதிரி இருக்கு. என்னங்க? இவர் நம்பரே சேவ் பண்ணாம வச்சிருக்காரு. என்னங்க? ஹலோ, இது விஸ்வநாதன் சாரோட நம்பர் தானே? ஆமா. நீங்க யார் பேசுறது? அது சரி, எங்களுக்கு கால் பண்ணிட்டு யார் பேசுறதுன்னு கேக்குறீங்க. நீங்க யார் பேசுறது? என்னோட பேரு சுகுமாரன். எந்த சுகுமாரன்? அது சாருக்கு தெரியுங்க. எனக்கு தெரியாதுல. ஆமா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் அவரோட பிரைவேட் செக்ரட்டரி. சொல்லுங்க. ஓ, உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சாரோட மகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பொண்ணதான். யாரு? அருணா? ஆமா, அருணோட பொண்டாட்டி என் மக. ஓ, அந்த சுகுமாரனா? இப்ப எதுக்காக கால் பண்ணீங்க? நான் சார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? ஆனா அவர் இங்க இல்லையே. போனை சார்ஜ்ல போட்டு ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. ஓ, எப்ப வருவாரு? கொஞ்ச நேரம் ஆகும். பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு என்னங்க, பிரைவேட் செக்ரட்டரின்ற முறையில நான் தான் விஷுஜியோட எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பர்சனலா இருக்கிற விஷயத்த கூட என்கிட்ட தான் ஒப்படைப்பாரு. மிஸ்டர் சுகுமாரன், தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. அது வந்து சாரோட பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அருணுக்கா? ஆக்சிடென்ட்டா? இல்லைங்க, ஒரு சின்ன கேஸ். என்ன கேஸ்?
அருண் ஒரு நிரபராதி. இத பத்தி நீங்க சார் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்லுங்க மேடம். கண்டிப்பா நான் சொல்றேன். அவரு இன்வால்வ் ஆனா இந்த கேஸ்ல கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும் மேடம். அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை இருக்குல்ல. ஆமா ஆமா. மறக்காம சொல்லிடுங்க. இதோ இப்பவே நான் சொல்லிடுறேன். சரி. அப்புறம் இந்துலேக்காவை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஐயோ, அந்த ஆளு கட் பண்ணிட்டானே. ஓ, இதுக்கு மேல அருணோட தொந்தரவு இருக்காது. ஐயோ கடவுளே, அவளும் உள்ள போகணுமே. அழாதம்மா. எப்பப்பா கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க? யாருக்குமா தெரியும். சார், அருண் கோர்ட்டுக்கு எப்ப கூட்டு போவீங்க? சார் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, உடனே கூட்டிட்டு போயிடுவோம். ஓ, இந்து அப்பா. ஐயோ விலங்கு. என்னங்க என்னங்க இந்து என்னங்க அழுகாத இந்து, கவலைப்படாத. ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டியில ஏத்துங்க. ஏறுப்பா வண்டியில. சீக்கிரம் ஏறு. என்னங்க ஏறுங்க. என்னங்க சீக்கிரம் ஏறுங்க. சார், சார், அவர் கையில விளங்க மாட்டாம கூட்டிட்டு போங்க சார். அத சொல்றதுக்கு நீ யாருமா? சார் ப்ளீஸ் சார். சார் என்னங்க அப்பா. அழுகாதம்மா. நாமளும் கோர்ட்டுக்கு போலாம்ப்பா. போய் என்ன பண்றது? அருணை ரிமாண்ட் பண்ணுவாங்க. நான் அங்க போகணும். சொல்றத கொஞ்சம் கேளுமா. நாம சில விஷயங்களை யோசனை பண்ணணும். கோர்ட்டுக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க பாரு, குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.